Hi viewers, welcome to Tamil 360 TV. வெயில்னால ஏற்படுற உடல் வறட்சியை தடுக்க என்ன செய்யணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வெயில்னால நம்ம உடம்பு பல பிரச்சனைகளை சந்திக்கும். அதில் மிக முக்கியமான ஒன்று தான் உடல் வறட்சி. பொதுவாக வெயிலில் அதிக நேரம் சுற்றினா தான் உடம்பு ட்ரை ஆகும். ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலை பார்த்தாவே உடம்பு ட்ரை ஆயிருமாட்டிருக்கு. நம்ம உடம்புல 75% தண்ணி தான் இருக்குது. ஆனாலும் இந்த வெயிலில் எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அதே அளவு தண்ணி நம்ம உடம்புலேருந்து வெளியேறும். ஒரு சில அறிகுறியை வச்சு நம்ம உடம்பு ட்ரை ஆயிருச்சான்னு நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். அது என்னென்னா, அடிக்கடி தலைவலி வரும். நம்ம சருமம் பார்க்குறதுக்கு ரொம்ப வறட்சியாக இருக்கும். எப்போவுமே உடம்பு சூடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறது, சிறுநீர் மஞ்சள் கலரில் வர்றது, வறட்டை இருமல் வர்றது, தாகம் நிறையா எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது, பசி எடுக்காமல் இருக்கிறது, மயக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம உடம்பு இந்த வெயிலில் வறட்சி ஆகாமல் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிக்கணும். 2 to 3 லிட்டர் ஒவ்வொரு நாளும் தண்ணி குடிக்கணும். வெயிலில் எங்கே போனாலும் தண்ணி பாட்டில் கையோடு எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இந்த சம்மரில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பல வகைகளையும் காய்கறிகளையும் ஜூஸையும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாத்துலேயும் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. 3வது, சத்தான பானங்கள். தண்ணி மட்டுமே நம்ம உடம்பு வறட்சியை போக்காது. இன்னொன்று, வெறும் தண்ணியையே நம்மளால் அதிகமாக குடிக்க முடியாது. அதனால லெமன் ஜூஸ், கரும்பால், லஸ்ஸி, பதநீர், இளநீர், மோர் இந்த மாதிரி இயற்கையான ட்ரிங்க் நம்ம உடம்பு சூட்டில் இருந்தும் வறட்சியில் இருந்தும் பாதுகாக்கும். அடுத்து 4வது, தினமும் குளிர்ந்த தண்ணீரில் 2 to 3 டைம் குளிக்கணும். முடிஞ்சால் தலைக்கும் சேர்த்து குளிங்க. ஏன்னா உடம்புல இருந்து உஷ்ணம் வெளியேறும். அடுத்து 5வது, நலுங்கு மாவு. குளியலுக்கு சோப் யூஸ் பண்ணோன்னா ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு மேலும் ட்ரை ஆகும். அதனால் வறண்ட சருமம் இருக்கவங்க நலுங்கு மாவை குளியலுக்கு யூஸ் பண்ணுங்க. அடுத்து காட்டன் ட்ரெஸ். முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர் காட்டன் ட்ரெஸ் போடுங்க. ஏன்னா டார்க் கலர் ட்ரெஸ் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி நம்மளையும் ட்ரை ஆக்கிடும். ஆனால் ஒயிட் கலர் காட்டன் பேஸ்டு ட்ரெஸ் ஹீட்டை அப்சர்வ் பண்ணாது. அதனால் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அடுத்து செருப்பு. வெயில் காலத்தில் கால்களை முழுசாக மூடின மாதிரி செருப்புகளை போடக்கூடாது. காத்தோட்டமான காலணிகள் தான் போடணும். அடுத்து, வெயிலில் வெளியில் போகிறப்ப சருமத்துக்கு வெயில் படாமல் தலைக்கு தொப்பி, ஸ்கார்ப் போட்டுட்டு போகிறது நல்லது. கைகளுக்கு க்ளவுஸ், கண்ணுக்கு கூலிங் கிளாஸ் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஜாபில் இருக்கவங்க காலையில் வெயில் வரதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ரீச் பண்ணிவிடுங்க. ஈவினிங் வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் கிளம்புங்க. அடுத்து, வெயில் காலத்தில் என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னா, கஃபைன் பானங்களை எடுத்துக்கக்கூடாது. உதாரணத்துக்கு காஃபி, டீ, கோலா இந்த மாதிரி. அடுத்து, காரமான உணவு வகைகளை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வெயில் காலத்தில் மேக்கப் போடக்கூடாது. டியோட்ரண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. டால்கம் பவுடரும் யூஸ் பண்ண வேணாம். இதெல்லாம் வியர்வை சுரபிகளை அடைச்சிரும். அதனால வியர்வை வெளியில் வர முடியாது. எல்லா நேரமும் ஏசியில் இருக்க வேணாம். அது நல்லது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கிறப்போ இயற்கை காற்று சுவாசிங்க. ஓகே, இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சது ஆல்மோஸ்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.